ஸ்ரீ வைஷ்ணவத்தில் நமது குருக்களாக நாம் ஜீயர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல பண்டை காலத்திலும் தமிழகத்தில் வாழ்ந்து வந்த திருதண்டி சந்நியாசிகளை முக்கோர் பகவர்கள் என்று தமிழ் பெருமக்கள் அழைத்து வந்தனர். அவர்கள் கையில் முக்கோல் ஏந்திருப்பார்கள். ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து திருவைந்திரபுரத்திற்கு வந்திருந்தார். அனுஷ்டான காலம் சந்தியாவந்தனம் ஸ்நானங்கள் செய்வதற்காக திருவைந்திரபுரம் கருட நதியில் ஒரு படித்துறையில் இறங்கினர். எதிர்த்துறையில் ஜாதி பிராமணர்கள் ஒன்று கூடி ஸ்நான ஜபதபங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வில்லிபுத்தூர் பகவரை பார்த்து, பிராமணர்கள் கூடியிருக்கும் இந்த படித்துறையை விட்டு அந்த துறை ஏன் சென்றீர்கள் என்று கேட்டனராம். அதற்கு ஜீயர் சுவாமி சொன்னாராம், நாங்கள் விஷ்ணுதாசர்கள், நீங்கள் வர்ண தர்மிகளான பிராமணர்கள். ஆகவே தாச விருத்தியான கைங்கரியத்தில் ஈடுபட்டுள்ள எங்களுக்கும் கர்மநிஷ்டையில் ஊன்றிய உங்களுக்கும் அதிகமாக தொடர்பு கிடையாது, சம்பந்தமும் இல்லை. அதனால்தான் நான் இங்கிருக்கின்றேன் என்று கூறினார். இந்த சம்பவம் ஆச்சாரிய ஹிருதயம் 132 காண்பிக்கப்பட்டுள்ளது. அந்த இரு துறைகளாக பார்த்தோம் இல்லையா, வர்ண தர்மிகள், தாச விருத்திகள். இவைகளுக்கான வேறுபாடுகள் என்ன என்பதை பார்ப்போம். வர்ண தர்மிகள் கர்மயோகத்தில் ஊன்றிய கர்மனிஷ்டர்கள். தாச விருத்திகள் கைங்கரியத்தில் ஊறிய கைங்கரிய நிஷ்டர்கள். இவர்கள் காயத்ரி மந்திர உபதேசத்தால் உயர்பிறவி என்று எண்ணுபவர்கள். அவர்கள் திருமந்திர உபதேசத்தால் உயர்பிறவி. இவர்கள் அந்தணர் மறையோர் எனப்படுவர். கைங்கரிய நிஷ்டர்கள் அடியார் தொண்டர் எனப்படுவர். கர்மனிஷ்டர்கள் தாம் பிறந்த கிராமங்களாலும் குலங்களாலும் அறியப்படுவர். கைங்கரிய நிஷ்டர்கள் திவ்யதேச சம்பந்தத்தை இட்டு அறியப்படுவர். அதாவது திருவரங்கத்து அமுதனார், திருவள்ளரை அம்மாள் என்பதை போல. கர்மனிஷ்டர்களுக்கு கோத்திரம் கௌசிக, காசியப, ஆபஸ்தம்ப சூத்திரம் என்பதாக அவர்கள் கூறிக்கொள்வார்கள். ஆனால் கைங்கரிய நிஷ்டர்கள் என்றுமே பராங்குச கோத்திரம் அல்லது ராமானுஜ கோத்திரம் என்றே தன்னை ஏற்படுத்திக் கொள்வார்கள். கர்மனிஷ்டர்களான வர்ண தர்மிகளுக்கு வேத அத்தியனத்தால் பிராமணியம், கைங்கரிய நிஷ்டர்களான தாச விருத்திகளுக்கு திருவாய்மொழி கற்று பொருள் அறிந்து நடப்பதால் தொண்டர்குலம். எம்பெருமானார் காலத்தில் திருவரங்கத்தில் அந்தணர்கள் மற்றும் அந்தணர் அல்லாதவர் என்று வேறுபாடில்லாமல் அனைவரும் தாசர்கள் என்றே தம்மை அழைத்துக் கொள்வார்கள். ஆண்கள் தம்மை அடியேன் ராமானுஜதாசன் என்றே முன்னிலைப்படுத்திக் கொள்வார். பெண்டிர் அடியேன் ராமானுஜ தாசி என்றே தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். திவ்ய பிரபந்த பேருரைகளிலும் வார்த்தா மாலையிலும் மறைபொருள் விளக்க நூல்களிலும் குரு பரம்பரை நூல்களிலும் இவர்களை நாம் பறக்க காணலாம். போற்றி போற்றி ஸ்ரீ ராமானுஜதாசர்கள் பொன்னடி போற்றி போற்றி. ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.